அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லா புகழையும் இறைவனுக்கு. இங்கே பாருங்க, இன்றைக்கி இந்த உருண்டை பச்சை மிளகா பறிச்சுக்கிடுவோம். செடி நிறையா இருக்குது. அப்புறம் பறிக்காமல் விட்டோம்னா அப்படியே இது அடுத்த காய்ப்பு வராது, பூ வராது. நம்ம பெருசாக உள்ளதெல்லாம் பறிச்சுக்கிடுவோம். நிறையா இருக்குதான். இங்கே பாருங்க, உருண்டை மிளகா. நான் அந்த ரிலையன்ஸில் வாங்கிட்டு வந்ததை போட்டுங்க. அது நல்லா குண்டு குண்டு மிளகாய். எங்கே வரும் குண்டு குண்டு மிளகாயாக இருக்காங்க. இன்னும் இருக்குது. அந்த வெறும் பறிக்கும் போது அந்த கொப்போடவே வந்துடுது. இங்கே பாருங்க, கொப்போடவே வந்துடுது. இப்போ தேவைப்படும் போது பறிச்சுக்கிடுவோம். இப்போ தேவைப்பட்டதை பறிச்சுக்கிட்டேன். பாருங்க, அரிசி பிடிச்ச தண்ணி வச்சுருக்கிறேன். மிளகாயை பறிச்சிட்டு அப்படியே விடக்கூடாது. அதுக்கு ஒரு மக்கு நம்ம தண்ணி, சத்தான தண்ணி ஊற்றி விட்டால் அதுக்கு கொஞ்சம் பூஸ்ட் ஹார்லிக்ஸ் குடித்த மாதிரி இருக்குங்க. நம்ம பிடிங்கிட்டு அப்படியே விடாமல் கொஞ்சம் சத்தான தண்ணி ஊற்றி விட்டேன். இங்கே ஒரு மிளகாய் செடி இருக்குது. நெட்டு மிளகாய் செடி, சீனி மிளகாய் செடி. இப்போ தான் பூக்குறாங்க. கட் பண்ணி விட்டு காய்ச்சி முடிச்சிருச்சு. இப்போ கட் பண்ணி விட்டு பூத்துக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒரு கடலை செடி வந்திருக்கு பாருங்கள். பறித்து பார்ப்போம். பூவெல்லாம் நல்லா பூத்துட்டாங்க. நல்லா விளைஞ்ச இதாகத்தான் இருக்குது. கடலை இருக்கான்னு பார்ப்போம். இன்னும் கடலை இல்லை. இங்கே பாருங்கள், கடலையே இல்லை. நோண்டி விட்டு பார்ப்போமா உள்ளே இருக்காண்டு. இவ்வளவு நாள் ஆசையாக வச்சுருந்தேன் கடலை இருக்குண்டு. பார்ப்போமே நோண்டி அடியில் இது இருக்காண்டு. வேறு முனியிலே இருந்திருக்கு. இல்லை, கடலை இல்லை. இவ்வளவு நாள் தண்ணி ஊற்றி வளர்த்து பாருங்களேன், ஒரு கடலை கூட இல்லைங்க. இல்லை, இருக்கா? இல்லை. சூப்பர் கடலை செடி நல்லா இருக்குங்க. இங்கே பாருங்க, எது வரைக்கும் ஆழமாக நோண்டிகிட்டே இல்லை. கடலை வைக்க முடியாதே, மேலாவில் இருந்திருக்குது. தூர் உள்ளே போய் வரும்னு நினச்சதுக்கு வரவே இல்லை. சரி, ஆசை தோசை அப்பளம் வடைன்ட்டு போயிடுச்சு. செடி எவ்வளோ செழிப்பாக இருக்குது பாருங்கள். எத்தனை பெரிய செடி. பூவை பாருங்கள். இது பூ மேலே பூக்கும், கீழே அடியில் தான் கடலை வைக்கும். ஆனால் வைக்கலை. சரி, ஊன்னாலும் சரியாக வராது. பருவம் முடிஞ்சிருச்சு. இப்போ ஆடி மாதத்தில் 2 விதைகளை போட்டு விட்டால் ஐப்பசியில் பறிக்கலாம். தூத்த 1 2 உழுகுது. பார்ப்போம். இந்த கழனி பிடிச்ச தண்ணி எதையும் வச்சுருக்கேன். அதுகளை ஊற்றி விட்டு ஒரே ஒரு பச்சி மிளகாய் இருந்துச்சுன்னா, இன்னொரு மிளகாய் செடி இங்கே இருந்துச்சு. பார்ப்போம். லேசாக பனி தூத்த போகிறது. இந்த வந்து சங்கு போயிட்டு அதையும் பறிச்சுக்கிடுவோம். எல்லாம் கவாத்து பண்ணி வச்சதுனால மழை நேரம் கவாத்து பண்ணி நம்ம வச்சோம்னா வந்துருங்கிறதுனால தான் நான் கவாத்து பண்ணி வச்சேன். ஏன்னா இந்த நேரத்தில் காடு மாதிரி வச்சா ரொம்ப இதாகிடும். கவாத்து பண்ணி வைக்கிறது நல்லது. இந்த இதை பறிச்சிடலான்னு பார்க்குறேன். இங்கே பாருங்கள், இந்த கொழிஞ்சிக்காய் பறிக்க போகிறேன். பறிச்சுக்கிட்டே காட்டணும் பாருங்க. இதை பறித்தாதே இங்கே உள்ள காயெல்லாம் பெருசாக வரும். அதுக்கு அந்த இருக்குது அப்போவே வெம்பி போட்டது. அதனால அந்த இதை பறிச்சிடுவோம். பறித்து இன்றைக்கி வந்து பானாக்கு செய்ய போகிறேன். விழுந்துருச்சு. இது பாருங்க, அதுலேயுமே பாருங்களேன் பூச்சி வந்துருச்சு. 2 கீழே கிடக்கு. இந்த மாவு பூச்சி தாங்க இருக்கு. இன்னொரு கொத்து இருக்குது, அதையும் பறிச்சுக்கிறேன்.
2 குத்துங்க. கீழே ஒன்று தெரிச்சிருது. பானாக்கு செய்யலாம், சாப்பாடு கட்டலாம். கீழே எத்தனை கிடக்குன்னு தெரியல, பார்த்து எடுத்துக்கிறேன். பாருங்க சீனி மிளகா 1 2 இருக்குது. காம்பெல்லாம் இந்த மிளகாயோட காம்பு சிகப்பாக இருக்குங்க. பாருங்கள், அத்திப்பழம் இன்னும் பறிக்கிற மாதிரி இருக்குது, இன்னும் வெடிப்பு வரல. இந்த பாருங்கள், ஒரு மிளகாவே இருந்துச்சு, பறிச்சுட்டேன். முருங்கையில் பாருங்கள், நான் காட்டினதெல்லாம் பாருங்கள், பிஞ்சு நல்லா இறங்கிருச்சு. இது கொஞ்சம் கொட்டாது. ஒரு 4 பிஞ்சு இறங்கியிருக்காங்க. பாருங்க, நம்ம மாடியில் பறித்த உருண்டை மிளகாய், இது மோர் மிளகாய் போட போகிறேன். இங்கே பாருங்கள், கொளிஞ்சிக்காய், ஆத்தங்காயோ கொளிஞ்சிக்காயோ. இந்த கீழே இன்னும் 4 5 கிடக்குது. கொப்பு உளுந்ததில் பிச்சுக்கிட்டு விழுந்துருச்சு, அதையும் எடுக்கணும். பாவக்காய் இருக்கான்னு பார்ப்போமா? பாவக்காய் சின்னதில் பாருங்க பழுத்து போச்சு, குட்டீண்டா இருக்குது, அது பழுத்துருச்சு. தெரியுதான்னு தெரியலையே, இந்த இருக்குது. பாருங்க, இந்த மாதிரி மோரெல்லாம் நான் வந்து எங்கள் வீட்டில் சேர்றத இந்த பாருங்க, இந்த பாட்டில் மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு தெளிச்சுக்கிட்டே தான் இருக்குது. அப்படி தெளிச்சுமே பாருங்கள், அந்த வெள்ளைப்பூச்சி அந்த இதில் கொத்தா ஒன்றா இருந்ததுனால உள்ளே இருந்திருக்கு. அந்த மாதிரி மோர் சேர்றதுனா எடுத்து நான் வச்சுக்கிடுவேங்க. பாருங்க, மாடி தோட்டம் எல்லோரும் இப்படி ஆர்கானிக் முறையில் வச்சு எடுங்க. எல்லான்னு விளாடுறதுனால என்னமோ ஃபுல்லாக சாப்பிடாட்டி ஏதோ நம்மளுக்கு கிடைக்கிற ஆர்கானிக் பொருளை நம்ம சாப்பிடலாம். ஒரு 4 தொட்டியை வச்சு எடுத்தோம்னா அது ஒரு சந்தோஷம், அது ஒரு பொழுதுபோக்குங்க. டென்ஷனும் இருக்காது நம்மளுக்கு. ஒரு ஏதாச்சும் டென்ஷனாக இருந்தால் கூட மாடியில் வந்து செடிங்கள்கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு அதை பார்த்துக்கிட்டு இருந்தாவே நம்மளுக்கு அந்த டென்ஷன் குறைஞ்சி போயிடும் கொஞ்சம் நேரத்தில், 5 நிமிஷத்தில். அதனால் எல்லோரும் எல்லாத்துக்குமே நன்மை மாடி தோட்டம் வைக்கிறது. ஆர்கானிக் முறையில் சாப்பிடலாம், நம்மளுக்கு இது இல்லாமல் இருக்கும், டென்ஷன் இல்லாமல் இருக்கும். வந்து இப்படி பார்க்கும்போது கண்ணுக்கு நல்ல குளிர்ச்சியாக நல்லா இருக்கும். இதற்கு ஒரு லெமன் பழுத்துருக்காது. சரிங்களா? அந்த மாதிரி எல்லோரும் வைங்க, வச்சு நம்மள எல்லோரும் பயனடைவோம். இது வந்து எவ்வளவோ சந்தோஷம். வைக்கங்களாட்டி மலைப்பா தெரியும், வச்சிட்டோம்னா அது வந்து நம்மளுக்கு நாட்டமெல்லாம் இங்கே தான் இருக்கும். செடி பார்க்குற இடத்துல எல்லாம் எதை வாங்கி வைப்போமா அதை வாங்கி வைப்போமாங்கிற ஒரு நினப்பு வரும். உள்ளதை பார்த்து தண்ணி ஊற்ற முடியாது, இருந்தாலும் நம்மளுக்கு ஆசை, இதை வாங்கி நம்ம மாடியில் வச்சுருவோமா அதை வாங்கி வச்சுருவோமா அப்படின்ட்டுங்க இருங்க. சப்போட்டா தெரியுதா கண் தெரியாமல் இப்படி வெயில் நேரத்தில் இங்கே பாருங்க, ஸ்டார் ஃப்ரூட்டு பூட்ருக்காக இன்னும் பிஞ்செல்லாம் இறங்கலை, பூட்டு. எல்லோரும் மாடித்தோட்டம் வச்சு பயனடைவோமா? இந்த வீடியோவை பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.